இன்றைய செய்திகள். ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு. தனியார் பள்ளிகளின் கல்வி கட்டணம் அரசு அதிரடி. முதலில் பள்ளிகள் திறப்பு குறித்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடைத்துள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் காரணமாக தமிழகத்தில் ஜூன் 1ஆம் தேதி திறக்கப்பட வேண்டிய பள்ளிகள் ஜூன் 4ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருந்தது நமக்கு தெரியும். இதற்கிடையில் பள்ளிகள் திறக்கப்படுமா அல்லது வெயில் காரணமாக மேலும் விடுமுறை நீடிக்கப்படுமா என்ற பெரும் குழப்பம் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் நிலவி வந்தது. இந்த குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தமிழக அரசு தற்போது ஒரு தெளிவான விளக்கத்தை அளித்துள்ளது. மாநிலத்தில் தற்போது வெயிலின் தாக்கம் கணிசமாக குறைந்து வெப்பநிலை 41 டிகிரியிலிருந்து 35 டிகிரியாக குறைந்துள்ளதால் திட்டமிட்டபடி ஜூன் 4ஆம் தேதி அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படும் என்பதை அரசு உறுதிப்படுத்தியுள்ளது. இது குறித்து பேசிய அமைச்சர் அவர்கள், மாணவர்களின் நலன்தான் அரசுக்கு முக்கியம். வெயில் அதிகமாக இருந்த காலத்திலேயே மாணவர்களின் பாதுகாப்பு கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன என்று தெரிவித்துள்ளார். மேலும் வரவிருக்கும் மழைக்காலத்தை கருத்தில் கொண்டு பேரிடர் மேலாண்மை குறித்தும் அரசு விழிப்புடன் செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக மலைப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ள இடங்களை கண்டறிந்து அங்கு பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்த அரசு உத்தரவிட்டுள்ளது. எனவே பெற்றோர்கள் எவ்வித அச்சமுமின்றி குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பலாம். தனியார் பள்ளி கட்டணம் அரசின் புதிய உத்தரவு. அடுத்ததாக தமிழக பெற்றோர்களை பெருமளவில் நிம்மதியடை செய்துள்ள ஒரு அதிரடி செய்தி. தனியார் பள்ளிகளின் கல்வி கட்டண கொள்ளையை தடுக்க தமிழக பள்ளி கல்வித்துறை ஒரு முக்கிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. இனி தனியார் பள்ளிகள் கட்டணம் விஷயத்தில் தன்னிச்சையாக செயல்பட முடியாது. பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ள புதிய வழிகாட்டுதல் என்னவென்றால், தகவல் பலகை. ஒவ்வொரு பள்ளியும் தங்கள் நுழைவாயில் ஒவ்வொரு வகுப்பிற்கும் எவ்வளவு கட்டணம் என்பதை தெளிவாக தெரியும் வகையில் எழுதி வைக்க வேண்டும். இணையதளத்தில் கட்டணம். எல்கேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை வசூலிக்கப்படும் கட்டண விவரங்களை அந்தந்த பள்ளிகளின் இணையதளத்தில் கட்டாயம் பதிவேற்றம் செய்ய வேண்டும். விண்ணப்பத்திலேயே விவரம். மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பம் வாங்கும்போதே அதில் கட்டண விவரங்கள் அச்சிடப்பட்டிருக்க வேண்டும். மறைமுகமாக வசூலிக்கப்படும் கூடுதல் கட்டணங்களுக்கு இனி முற்றுப்புள்ளி வைக்கப்படும். இதை மீறும் பள்ளிகள் மீது அந்தந்த மாவட்ட கல்வி அதிகாரிகள் நேரடியாக கடும் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக பெற்றோர்கள் முன்வைத்த கோரிக்கைக்கு இப்பொழுது விடை கிடைத்துள்ளது. இது கல்வித்துறையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு எடுத்துள்ள இந்த நடவடிக்கைகள் மாணவர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் வெளிப்படையான கல்வி சூழலை வழங்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த இரண்டு செய்திகள் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? தனியார் பள்ளிகளின் இந்த நடவடிக்கை உங்கள் பகுதிக்கு உட்பட்ட பள்ளிகளில் எப்படி அமல்படுத்த வேண்டும் என்று கருதுகிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். தொடர்ந்து இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். மீண்டும் ஒரு முக்கிய தகவலோடு உங்களை சந்திக்கிறோம்.